Okay, now we have come to the second part in which I'm going to teach you the vocabulary with its Tamil translation. இப்போ இந்த vocabulary பகுதியில் சொல்லப்படுகிற வார்த்தைகளை ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்க, எழுதி பாருங்க, அண்ட் வேறு வேறு சென்டென்சஸில் பேசி பாருங்க. ஓகே, ரைட். நேச்சுரல் சென்ட், இயல்பான வாசனை, இயல்பான மனம். பார்ட்னர், துணை அல்லது வாழ்க்கை துணை. காமிங் எஃபெக்ட், அமைதிப்படுத்தும் தாக்கம். ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். ஃபெமிலியர், பரிச்சயமான. லிங்க்டு, இணைக்கப்பட்ட. மெமரி, நினைவு. இமோஷன், உணர்ச்சி. ட்ரிகர், தூண்டுதல். கம்ஃபர்ட், நிம்மதி, ஆறுதல். சேஃப்டி, பாதுகாப்பு. ரிசர்ச், ஆய்வு. சஜெஸ்ட், காட்டுகிறது. லோவர், குறைக்க. எங்ஸைட்டி, கவலை. ரிலாக்ஸேஷன், ஓய்வு. ரெஸ்பான்ஸ், எதிர்வினை. பிரெயின், மூளை. ப்ராசஸஸ், செயல்படுத்துகிறது. லிம்பிக் சிஸ்டம், உணர்ச்சி மண்டலம். சட்டில், நுண்ணிய. ஸ்ட்ரென்தன், வலுப்படுத்த. இமோஷனல் பாண்ட்ஸ், உணர்ச்சி பதங்கள். ரீஅஷூரன்ஸ், ஆறுதல், நம்பிக்கை அளிக்கிறது, அந்த மாதிரி அர்த்தப்படும். ஃபிசிக்கலி ப்ரெசன்ட், உடலியல் ரீதியாக கிட்ட இருக்கிறது போல, இந்த மாதிரி அர்த்தப்படும். ஸோ வேர்ட்ஸாக நீங்கள் எப்பயும் ஞாபகப்படுத்தினீங்கன்னா யூ வாண்ட் பி ஏபிள் டு ரிமெம்பர். ஆல்வேஸ் இஃப் யூ வாண்டட் டு பை ஹார்ட் vocabulary, the great idea is to remember the sentence. ஸோ இந்த பேசேஜில் இருக்கிற சென்டென்ஸை மறுபடி சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு மறக்காது. வேர்ட்ஸை மட்டும் பாடமாக்குறதுங்களா இருந்தீங்கண்டா அது உங்களுக்கு மறந்துடும். ஓகே, ஒண்டா ஞாபகம் வச்சு நாங்கள் பேசுகிறது இல்லையே. பேச்சுன்றது தொடர்ச்சியாக வசனமாக வாரது தானே. ஸோ வேர்ட் பை வேர்டை விட சென்டென்ஸ் ஞாபகம் வைக்கிறது இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். Okay, my dear students, now I have come to the third part in which I'm gonna introduce a small grammatical element. நான் இப்போ உங்களுக்கு ஒரு குட்டியான கிராமர் பாயிண்ட்டை இந்த பேசேஜில் இருந்து சொல்லித்தர போகிறேன். தட் இஸ் அபவுட் மோடல் ஆக்சிலியரி. மோடல் ஆக்சிலியரி என்றா உதவி வினை சொற்கள். முன்ன நாங்கள் ஹெல்பிங் வேர்ப்ஸ் என்று சொல்லுவோம். தேர் ஆர் மெனி மோடல் ஆக்சிலியரிஸ். கேன், குட், மே, மைட், ஷால், ஷுட், வில், வுட், நீட் டு, டேர், நீட், ought to, dare, இந்த மாதிரி நிறைய உதவி வினை சொற்கள் இருக்குது. ஸோ ஸ்பெசிஃபிக்கலி நான் இந்த பேசேஜில் இருந்து இன்னைக்கு கேன்னை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ கேன் என்பது ஒரு மோடல் ஆக்சிலியரி வேர்ப். இது தன்னை பல வடிவத்தில் வெளிப்படுத்தும். ஓகே, ஒன் இஸ் அபவுட் அபிலிட்டி, திறன், செய்யும் திறன்களை பற்றி சொல்லும். கேன்னை நீங்கள் அபிலிட்டிக்காக யூஸ் பண்ணலாம். ஓகே, என்னால் முடியும். ஐ கேன் டீச் இங்கிலீஷ். என்னால் இங்கிலீஷ் டீச் பண்ண முடியும். ஸோ அபிலிட்டி பேஸ் பண்ணி அபிலிட்டி சம்பந்தமான செய்யும் திறன்களை பற்றி பேசும்போது நீங்கள் கேன் போட்டு பேசலாம். த செகண்ட் யூசேஜ் இஸ் பாசிபிலிட்டி, சாத்தியப்பாடு, சாத்தியக்கூறு இருக்குன்றதுக்கு சொல்லலாம். இட் கேன் ட்ரிகர் யோர் ஃபீலிங்ஸ், அது உங்களுடைய ஃபீலிங்ஸை ட்ரிகர் பண்ணும், தூண்டும் அப்படின்ட்டு இந்த பேசேஜில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் பாசிபிலிட்டியாக சாத்தியப்பாடு இருக்குன்னு சொல்லுறதுக்கு இந்த கேன்னை யூஸ் பண்ணலாம். த தேர்ட் ஒன் இஸ் பெர்மிஷன். பெர்மிஷன்ட்டு வரும்போது நீங்கள் மேலே கேட்கலாம், வுட்டில் கேட்கலாம், குடியூவில் கேட்கலாம். பட் இங்கே பெர்மிஷன்ன்றது இன்ஃபார்மலில் நீங்கள் கேன்னை யூஸ் பண்ணி கேட்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், கேன் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ, கேன் யூ டூ மீ அ ஃபேவர், எனக்கு உதவி செய்ய முடியுமா, அப்படி நீங்கள் கேன்னை வச்சு ஒரு இன்ஃபார்மல் பெர்மிஷனையும் அனுமதியையும் கேட்க முடியும். ஸோ இவற்றை காட்டுறதுக்காக நாங்கள் இந்த கேன்னை யூஸ் பண்ணுகிறோம், இந்த 3 ரீசன்ஸுக்காக. ஸோ ஐம் கோனா கிவ் யூ தி எக்ஸாம்பிள் ஃப்ரம் த சேம் பேசேஜ். The natural scent of your partner can have a calming effect. இந்த வசனத்தில் கேன் எப்படி யூஸ் பண்ணப்பட்டு இருக்குண்டா பாசிபிலிட்டி ஆ அபிலிட்டிக்கு கீழே வருது. அதாவது இயற்கையான உங்களுடைய துணையின் வாசம் அமைதிப்படுத்தும் திறன் கொண்டது,
அல்லது அமைதியை செய்யக்கூடியது அப்படின்ட்டு அர்த்தத்தில் வருது. ஸோ மோர் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்லணுமா இருந்தால், ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், என்னால் ஆங்கிலம் பேச முடியும். கேன். This music can make you relax. இந்த இசை உங்களை ஓய்வடைய செய்யும். She can understand your feelings. அவளுக்கு உன்னுடைய உணர்வுகளை புரிஞ்சு கொள்ள முடியும். ஸோ முடியும் என்ற ஒரே ஒரு அர்த்தத்தோடு பார்க்காம பாசிபிலிட்டி, அபிலிட்டி, பெர்மிஷன் இந்த 3 அர்த்தங்களோட யூசேஜஸோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஐ ஹோப் ஐவ் மேட் மை செல்ஃப் கிளியர் டுடே. நான் இன்னைக்கு உங்களுக்கு இதெல்லாம் அழகாக படிப்பிச்சு புரிய வச்சிருப்பேன் நம்புகிறேன். அண்ட் see you with a new update. Meanwhile, if you are so interested to learn English with me personally or a group session, please feel free to contact to the given WhatsApp number +9 for 762 649 நீங்கள் என் கூட படிக்க ஆசைப்பட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா எஃபர்ட், எக்ஸ்ட்ரா டைம் அண்ட் 2-way இன்டராக்ஷன்ஸ் வீடியோவில் நான் படிப்பிக்கிறது நீங்கள் கேட்கலாம். பட் நீங்கள் பேசுகிறதையோ நீங்கள் செய்கிற பிழைகளையோ என்னால் கரெக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த 2-way இருவழி லேர்னிங் கற்கையை நீங்கள் கற்க ஆசைப்பட்டீங்கன்னா, இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் டு லேர்ன் ஆர் டு ஹேவ் interactive session with me, இந்த கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப்போடு இணைந்து கொள்ளுங்கள். See you. Have a nice day. Take care. Bye bye.